பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி வரிகளை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த மாதம் முடிகிறது. இந்த 31ஆம் தேதி இந்த 7 மாதம் அளவும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாக உண்டு. 7 நாளாக இருக்கலாம், 7 வாரமாக இருக்கலாம், 7 மாதமாக இருக்கலாம், 7 வருடங்களாக இருக்கலாம். நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் காத்திருந்ததற்கு பதில் உண்டு, பலன் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எதுவும் உங்க கையை விட்டு போகாது. இன்றைக்கு நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். 8ஆம் மாதத்துக்குள் நுழையும் போதே ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கை நிறைய நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை கண்களால் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் சூனேமிய ஸ்திரீ தீர்க்கதரிசி சொன்னதை கீழ்ப்படிந்து 7 ஆண்டுகளுக்கு தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு பெலிஸ்தீன் தேசத்திற்கு போகிறார். அவள் திருப்பி 7 ஆண்டுகள் முடிந்தவன தீர்க்கதரிசியின் குரல் கர்த்தராகிய தேவனுடைய சத்தம் என்பதை அவள் அறிந்தபடினால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சென்றவள் திருப்பி வந்து அவள் விட்டு சென்ற வயலையும் வீடுகளையும் எல்லாம் அவள் ராஜாவிடத்தில் பெற்றுக் கொள்ளும்படி கேஎஸ் மூலம் அங்கு செல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த 7 மாதம் நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகுது. உங்களுக்கு உதவி செய்யும்படி என் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட நபர்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இழந்து போனதை அவர் திருப்பி தருவார். ஒருவேளை நீங்க இழந்து போனதற்கு நன்றி சொல்லுங்க. நீங்க கடந்து வந்த நெருக்கமான பாதைக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க என்னென்ன வியாதி பலவீன போராட்டத்தில் போனீர்களோ அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இங்கே பாருங்கள், அந்த சூனேமிய ஸ்திரீ ராஜாவுக்கு முன்பால போய் நிற்கும்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. பாருங்களே, 6வது வசனத்தில் ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னார். இன்றைக்கு நீங்கள் யாரோ ஒரு இடத்தில் போய் என் தேவனாகிய கர்த்தரை குறித்து விவரித்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போது. பிரியமானவர்களே, நீங்கள் பட்ட பாடு, அதிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற அந்த நன்மை, நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை குறித்து இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயர்த்தி ஒரு பெரிய மனிதனிடத்தில் தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். பிரியமானவர்களே, அதற்காக தானே நெருக்கப்பட்ட, அதற்காக தானே ஒடுக்கப்பட்ட, அதற்காக தான் பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் நீ கடந்து போன என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்ன போராட்டம் இருந்தாலும் அதற்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனாகிய கர்த்தர் சூனேமிய ஸ்திரீயை ராஜாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவள் ராஜாவினிடத்தில் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியை குறித்து அவள் அங்கு பேச கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவள் பஞ்சத்தை சந்தித்தாள், வயலையும் நிலத்தையும் இழந்தாள். ஆனால் ராஜாவுக்கு முன்பால போய் நின்று கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பேசுவதற்கு தேவனாக கர்த்தர் அவளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இதே போலதான் இந்த 7ஆம் மாதம் முடிய போகுது. என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு நபருக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை சொல்ல உங்களுக்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். நீங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு இழந்து போனதை இரட்டிப்பா என் தேவனாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். 7ஆம் மாதம் முழுது ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் 8ஆம் மாதத்தில் இருக்குது. நீங்க காத்திருக்கிறீங்க, பெற்றுக்கொள்வீங்க. இந்த சூனேமிய ஸ்திரீ அவள் திருப்பி ராஜா கைகளிலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறார். ராஜாவே சொல்றான் பாருங்களேன், அவள் விட்டு போன நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 6வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நீங்க இழந்து போனதை, நீங்க எதற்காக எந்த சூழ்நிலை நிமித்தம் இழந்தீங்களோ அதே சூழ்நிலை நிமித்தம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை திருப்பி இந்த ராஜா கொடுத்தது போல பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த 31ஆம் தேதி நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இழந்து போன எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அந்த வயலின் வருமானமாக இருக்கட்டும், கையின் பிரயாசத்தின் வருமானமாக இருக்கட்டும், நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் எல்லாம் இன்றைக்கு கிடைக்க போகுது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை உங்களை தொடும் என்று விசுவசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வந்தது என்று சொல்லி ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 8வது மாதத்துக்குள் நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தோடு கடந்து செல்லுங்க. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. அருமையானவர்களே, என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. 7 என்றால் பூரணம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்குள்ள பதில், ஆன்சர், ஆசீர்வாத, நன்மை, கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பலன் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்குது. அத்தனையும் 8ஆம் மாதத்தில் ரிசீவ் பண்ண போறீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.